சிவசங்கரீனா வாங்கம்மா. அப்படியே மைக் எடுத்துகிட்டு ஓடியாந்துருங்க. சிவசங்கரீனா வணக்கம். சிவசங்கரீனா வணக்கம். அங்கே மேக்கப்லாம் அழகாக இருக்குது. யார் செய்து விட்டது? அம்மா. அம்மாட்ட சொல்லுங்கள். அடுத்த தரம் எனக்கு அந்த மாதிரி ஃப்ரீயாக ஏதாவது செய்கிறாங்களான்னு பார்ப்போமா? கேட்டுருங்க. அப்புறம் சரி சிவசங்கரீனா என்ன பாடல் பாட போகிறீங்க? கண்மூடி திறக்கும்போது. ஐயோ சூப்பரான ஒரு பாடல். அந்த பாடல் காட்சி பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அழகாக இருக்கும். பாடலும் ரொம்ப இனிமையான பாடல். தயாராகிட்டீங்களா? எத்தனை முறை படிச்சிங்க? ஒரு 2-3 தரத்திலே இப்போ நமக்கு டஃப் கொடுக்க போகிறாங்க நம்மளுடைய சங்கரீனா. ஓகே, அவங்களுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டி கொடுத்துருங்க. ஓகே, கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல, அடடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே. குடையில்லா நேரம் பார்த்து கொட்டி போகும் மலையை போல, அழகாலே என்னை நினைத்து இதுதான் காதல் என்றாளே. பெருமுனையை தாண்டும் வரையில் வெறும் நாதான் என்றிருந்தேன், தேவதையை பார்த்ததும் என்று திருநாள் என்கின்றேன். அழகானது பற்றில் என்று ஐயோ நான் மாட்டிக்கொண்டேன், தப்பிக்க வழிகள் இருந்தும் வேண்டாம் என்றேன். தெரியாது உன்னோரும் தெரியாது, அழகான பறவைக்கு பேர் வேண்டுமா? நீ என்னை பார்க்காமல் நான் உன்னை பார்க்கின்றேன், நதியில் விழும் பிம்பத்தை நிலா அறியுமா? உயிருக்குள் இன்னொரு உயிரை சுமக்கின்றேன், காதல் இதுவா? இதயத்தில் மலையின் நதையை உனக்கின்றேன், காதல் இதுவா? கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல, அடடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே.
தெருவிளக்கும் கண்ணடிக்கும் வீடு செல்ல சூரியனும் அடம் பிடிக்குமே. நதியோடு நீர் குளித்தால் மீனுக்கும் காய்ச்சல் வரும். உன்னை தொட்டு பார்க்கத்தான் மலை கொதிக்குமே. பூகம்பம் வந்தால் கூட ஓஹோ பதறாத நெஞ்சம் எனது. ஓஹோ பூ ஒன்று மோதியதாலே